ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க நீங்கள் சில உபத்திரத்தின் நிமித்தம், இன்னைக்கு கண்ணீரின் பாதையின் நிமித்தம், தாங்க முடியாத வேதனையின் நிமித்தம் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் இருக்கலாம். இதை நான் எப்படி தாங்குவேன், இது எப்படி நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். பலன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த பிரச்சனை போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு பலன் மட்டும் போதாது, அதிலிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மானை போல் ஒரு பலன் வேணும். அதாவது மான் கால்கள். மானுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்பீட்னாலும் அது தப்பி போகும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருவார். நம்முடைய கால்களை மான் கால்கள் போல் மாற்றுவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், நம்மளை நெருக்கி போட்டாலும் அதன் மத்தியில் நம்ம உயர்ந்து நிற்போம். யோசேப்பை அவங்க சகோதரர்கள் ஒடுக்குனாங்க, போன இடத்துல ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் கூட இருந்து அவருக்கு பலன் கொடுத்தது நிமித்தம் அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க நீங்கள் கூட சில சோர்வின் பாதையில் போயிட்டுருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் பலன் தந்து மான்களை போல கால்கள் தரும்போது நீங்கள் ஸ்பீடாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. வெளியே வர போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் பட்ட பாடுகளுக்கான பலனை அனுபவிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தலை சிறந்து இருப்பீங்க. நமக்கு பலன் தந்து நம்மளை உயர்த்துக்கிற ஏசப்பாவை விசுவாசிங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.